அங்கே பனமணீஸ்வரர் கோயிலாண்ட ஒரு வாசுகி பாம்பு இருந்துக்குது. அது என்ன பண்ணிச்சு, 108 மலரை தந்து அபிஷேகம் பண்ணும்போது ஒரு பூ காணாமல் போயிடுச்சு. காணாமல் போனோடனே அந்த பாம்பு போய் ஈஸ்வரன் சொல்லும்போது, இல்லை இந்த அம்மா தான் எடுத்துருப்பாங்கன்ட்டு இவங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க ஈஸ்வரன். இவங்க சொன்னால் நான் எடுக்கலன்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை நீ தான் எடுத்துக்கிற பாம்பு சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது நான் எடுக்கலைன்ட்டு வயிற்றை கீச்சி காமிக்கிறாங்க. வாசுகின்ற நாகம் வந்து 108 மலர் வச்சு அர்ச்சனை பண்ணாங்க சாமிக்கு, பனாமணீஸ்வரருக்கு. அப்போ ஒரு பூ காணாது போனதுனால எங்கன்னு தேடி இருக்கிறாங்க. அந்த அம்மாவை சந்தேகப்பட்டிருக்கிறாங்க அந்த அம்மாவை. அப்போ காளியாக அந்த அம்மா உருவெடுத்து வயிற்றை கிழிச்சு காமிச்சிருக்கிறாங்க, இருக்குதா பாருன்ட்டு. அதுதான் அந்த பின்னாடி மாகாளி அம்மனோட. இந்த காஞ்சிபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரதானம் பார்த்தீங்கன்னா காமாட்சி மட்டும்தான் மனைவி. மீதி எந்த கோவிலில் நீங்கள் போனீங்கனாலும் 10 கிலோமீட்டருக்கு காமாட்சி மட்டும்தான் ஒரே மனைவி. ஆனால் பல வடிவ பேர் இருக்கும், ஆனால் காமாட்சி மட்டும்தான் மனைவியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம கோவிலில் மட்டும்தான் காமாட்சி உடனுரை பனாமணீஸ்வரர் என்கின்ற மாகாளி அம்மன் சொல்லியிருப்பாங்க. சுவாமியும் கிழக்கு பார்த்துருப்பார், அம்பாலும் கிழக்கு பார்த்துருப்பாங்க ஐயா இந்த கோவிலில் மட்டும்தான். அதேமாரி கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா 8 வடு கொண்ட காலத்தீஸ்வரன் சொல்லிட்டு 8 வடு கொண்ட லிங்கம் இருக்கும். இந்த கதையெல்லாம் யார் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கரான்னு சொல்லிட்டு ஒரு ஜீவசமாதி ஒன்று இருக்குங்கய்யா. அந்த அடியார் தான் இந்த முன்னொரு காலத்தில் இந்த கோவிலை வாழ்ந்ததாகவும் ஜீவசமாதி அடைஞ்சதாகவும் அங்கே முன்னொரு காலத்தில் காஞ்சி புராணத்தில் சொல்கிறாங்க ஐயா. சுவாமி கிழக்கு ரூபமாக உட்காந்ததுனால அவங்க ஊருக்கு மத்தியில் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து காலியாக உட்கார்ந்தா ஒன்று மயானத்தில் உட்காரணும், இல்லைனா நான் வெட்ட வெளியில் உட்காரணும். நான் ஊருக்கு மத்தியில் உட்காந்ததுனால நாம் எப்படி ஒரு பல்ல பிடுங்கினா ஒரு கேப் ஒன்று இருக்குமோ, அதே போல் பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் காப்பு பண்ணியிருக்கோம். அது உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கடவாய் பல்லு போல் அந்த ஹோல்ஸ் இருக்குங்க ஐயா. சுவாமிக்கு அந்த பல்ல பிடுங்கினா போல் அம்மனுக்கு வந்து அந்த ஹோல்ஸ் இருக்குங்க ஐயா. அதே போல் சுவாமி வந்து இந்த மாகாளி இல்லாமல் பாப்பாத்தி அம்மான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐயா. இந்த அம்மனுடைய பேர் பாப்பாத்தி அம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த மணியை அந்த மாணிக்கக்கல்லை யார் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் மணிகண்டேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குங்க, ராகு கேது பரிகாரத்தலம். அந்த தலத்துலேருந்து வாசுகி என்ற பாம்பு வந்து இவங்க 2 பேரும் பார்த்துக்கிற தருணத்தில் அந்த பாம்பு உட்காந்து பார்த்தனால அந்த பாம்பு எடுத்து போயிடுச்சுங்க. அதனால் மொத்த பாம்பு உலகத்தையும் அம்மா இந்த அவளுடைய ஒரு பிடியில் அம்மா வந்து அந்த பாம்பினோட சக்தியை மொத்தத்தையும் அவளுடைய காலில் போட்டு அடக்கிட்டு இருக்காங்க ஐயா. அதையும் மீறி அந்த பாம்போட வால், அந்த பாம்போட சின்ன சின்ன முட்டை, அந்த மொத்த பாம்பு சக்தியும் அம்மா காலில் போட்டு மிதித்து எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா அம்பாள் இடுப்பில் பாம்பு கட்டிகிட்ருப்பா, தலை மேலே வச்சுருப்பா, இருபுறமும் வச்சுருப்பா. ஆனால் நம்ம கோவிலில் மட்டும்தான் அம்பாள் வந்து பாதத்தில் போட்டு மிதிச்சிட்ருக்கா. மொத்த பாம்பு உலகத்தையும் அவள் தான் அடக்கி ஆள்றா. அதனால் அம்பாள் வந்து இந்த மொத்த பாம்பினுடைய சக்தியும் அந்த அம்மா முதல்ல காதில் போட்டு மிதிச்சிட்ருக்குங்களா. ரொம்ப பழமையான அம்மன். அதனால தான் எவ்வளோ செதஞ்சிருந்தாலும் அந்த அம்மனை மாற்றாமல் அப்படியே உயிரோட்டமாக வச்சுருக்காங்க. அம்மனுக்கு வந்து பௌர்ணமி பூஜை, விசேஷ பூஜை, அமாவாசை பூஜை. நம்ம பனாமணீஸ்வரர் உடனுரை மாகாளி அம்மன் என்கின்ற காமாட்சி அம்மன். காமாட்சி பிரதானமாக இருக்கிறதுனால தான் அந்த பனாமணீஸ்வரர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காமாட்சி ஒரு உற்சவர் சிலை காமாட்சி ஒன்று வச்சுருக்கோம் ஐயா. அதே போல் அந்த பாம்பு வந்து எடுத்ததுனால நம்ம பனாமணீஸ்வரர் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் பக்கத்தில் அந்த வாசுகி என்ற பாம்பு வந்து முக்தி மோட்சம் அடைஞ்சிச்சிங்க ஐயா. அப்படின்னும் போது அந்த பாம்பே வந்து நான் தான் சுவாமி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக்கக்கல்ல சுவாமி மேலே அனுதினமும் பூஜை பண்ணுறதுனால அங்கேயே முக்தி மோட்சம் அடைஞ்சு அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாசுகின்ற பாம்பு ஒன்று இருக்குங்க ஐயா. அது முக்தி மோட்சம் அடைஞ்சு அப்படியே இப்போது அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீ மட்டும்தான் கிழக்கு உட்காருவியா, நானும் உனக்கு ஈக்குவலாக நானும் கிழக்கு ரூபமாக உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலும் கிழக்கு ரூபமாக உட்காந்து எல்லாருக்கும் வரவங்களுக்கு சாந்த ஸ்வரூபிணியாக மாகாளியாக இல்லாமல் எல்லாருக்கும் காமாட்சியாக அருள் புரிகிறாங்க ஐயா. அதே போல் காமாட்சியை சுற்றி அஷ்டகாளி இருக்காங்க ஐயா. அஷ்டகாளியில் இவங்களும் ஒரு காளிங்க ஐயா. அதாவது காமாட்சியை சுற்றி அவருடைய பாதுகாப்புக்காக அஷ்டகாளி வந்து அந்த காலத்தே வச்சுருக்காங்க. அதில் இவங்களும் ஒரு காளிங்க ஐயா. காடி காளி, கன்னி காளி, அப்புறம் பொன்னேரி அம்மன், கருக்கினில் அம்மன், சந்தவேலி அம்மன் அப்படின்னு தும்பவனத்தம்மன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே காமாட்சியை சுற்றி அஷ்டகாளி இருக்கும்போது அதில் அம்மாவும் ஒரு காளிங்க ஐயா. மாகாளியாக அம்மா உட்காந்துட்ருக்காங்க ஐயா. இதான் நம்ம கோவிலோட தலை வரலாறு. அதேமாரி பௌர்ணமி பூஜை பண்ணுறோம் ஐயா. பௌர்ணமி பூஜையில் அம்மனுக்கு ஜடை வச்சு அதை வந்து குழந்தை பேர் இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க அதை எடுத்து போயிட்டு இங்கேயே வந்து சீமந்த விழா போல் நடத்தி அவங்களுக்கு பண்ணுறாங்க. அதெல்லாம் விசேஷமாக நடக்குது.
அதை பயன்படுறாங்க. நிறைய பக்தர்கள் சுவாமிக்கு வந்து ஒன்று நினச்சின்னு போனாங்கன்னா அதை முடிச்சுட்டு வந்து உடனே அபிஷேகம் பண்ணிடுறாங்கய்யா. சுவாமி வந்து அவங்க சும்மா வராங்க, ஏதோ ஒன்று ஒரு முஸ்லீம் ஒருத்தவங்க ஏதோ ஒரு இதில் நினச்சிட்டு போனாங்க, அவங்க வந்து அபிஷேகம் பண்ணி சேலை செலுத்திட்டு போகும்போது அந்த அம்மனுடைய சக்தி ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அது செலுத்திட்டு இவங்களால தான் நான் நல்லா இருக்கேன், இவங்களால தான் நான் இதுவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டு போகிறாங்க. இந்த அம்மனை அனைவரும் நீங்கள் எல்லாமே வந்து வழிபடணும். ஒரு வாட்டி காளி வேஷம் போட்டு போயிட்டாங்க. இவங்கள நல்லா அந்த முடியெல்லாம் வச்சு நாக்கெல்லாம் நீட்டிட்டு கையில் சூளம் வச்சு முடியெல்லாம் அப்படியே சடா முடியெல்லாம் வச்சு நாக்கை நல்லா நீட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த கோயிலில் யாருன்னா பூட்டிகிட்டு போக முடியுமா? உள்ளே இருக்குது எல்லாம் தெரியும்ல, என்கிட்ட தானே சாவிக்குது. போன வருஷம் ஆடி மாதம் 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, உள்ளே நான் இப்போ யாரையா பூட்டிகிட்டு போயிட்டேன்னு. எனக்கு உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நம்ம தானே பூட்டிகிட்டு வந்தோம், யார் இருக்க போகிறாங்கன்னா வெளியில் வெளில போக போகிறேன்றாங்க லேடிஸ் கோரில். அப்படியே எனக்கு நாத்த சொல்கிறதுனே தெரில. நம்ம ஈஸ்வரனை கும்பிட்டுங்கிற மாரி என்னடா அது தொல்லையாக போச்சு. எனக்கு அதுவும் தந்துக்கினு ஈஸ்வரன் கோயில் தந்துக்கினு பேக்கெட் இது அந்த இதுதான் தந்து வந்தேன். அவரை வந்து படியான்ட்ட தொட்டு கும்பிட்டு எப்போ உள்ளே வரேன் எதுனா பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். எதுவும் இல்லை. அப்புறம் சொல்லிட்டு போனேன், சுற்றி போட்டாங்களா இல்லையா அப்படின்னு. ஒரு எலுமிச்சம் போகும்போது சுற்றி போட்டிருக்கணும், பூசணியாக சுற்றி போட்டிருக்கணும். எதுவும் போனதெல்லாம் வந்த பிரச்சனை. சரிமேட்டு கத்தாத, எதுவும் ஆகாது, யாரும் எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு போன மாதிரி ஒன்றும் இல்லைப்பா, கம்முன்னுட்டாங்க. அது அதுவே எனக்கு பெரிய விஷயம். இப்போ உள்ளே வந்து நிற்கிறேன்னு சொன்னால் இல்லை அனாவசியமெல்லாம் உள்ளெல்லாம் வர முடியாது, வெளியில் வெளில போகிறேன்றாங்க. சரி போகாதம்மா இருக்குன்னு சொன்னதுலேருந்து கம்முன்னு உட்காந்துக்கிற மாதிரி இது. ஏன்னா நானே அனுபவிச்சேன் போன ஆடி மாதம். ஏற்கனவே ஒருத்தவங்க பூஜை பண்ணுவாங்க. அவங்க வந்து என்னால் அப்போ அவங்களால வர முடியல. அப்போ போய் நான் பண்ணேன் ஒரு 10 நாள். அப்போ பண்ணும்போது தானாக அந்த அம்மா மேலேருந்து எதாவது ஒன்று மனசில் நினச்சோம்னா அது கண்டிப்பாக நடக்கும், பூவும் விழும். இப்போவும் அந்த மாதிரி நடக்குது. யார் மனசில் நினச்சாலும் அது அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அந்த அம்மா. யார் மனசில் இப்போ எதை நினச்சாமோ அது மாதிரி நடக்குது எல்லாருக்குமே. இங்கே உள்ளவங்க எல்லாருமே அந்த அம்மா அந்த அளவுக்கு சக்தி மாகாளியம்மன். நமது கோவில் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கசாமி குளம் என்று சொல்லக்கூடிய அந்த ரங்கசாமி குளம் பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்தில் எதோக்காரி பெருமாள் கோவிலுக்கு பின்புறம் அமைஞ்சிருக்குது நம்ம கோவில். ரங்கசாமி குளத்தில் இறங்கிட்டு எதோக்காரி பெருமாள் கோயில் எதிரிலேயே இருக்குது. அப்படி இல்லைன்னா அஷ்டபூஜை பெருமாள் கோயில், அந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற திவ்ய கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துக்கு ஆப்போசிட்டில் நமது மாகாளியம் பனாமணீஸ்வரர்னு சொன்னிங்கன்னா மாகாளியம்மன் பின்புறத்தில் இருக்காங்க. அனைவரும் வந்து தரிசனம் பண்ணிக்கணும். இது முதல்ல வந்து மணிகண்டீஸ்வரர் கோயில் இருக்குங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சோம்னா இங்கே வந்துடலாம் பனாமுடீஸ்வரருக்கு அடுத்தது மாகாளியம்மன் கோயில் இருக்குது. அதுக்கு இடையில் வந்து இந்த சங்கரலிங்கனார் சித்தர் அந்த இதுவும் சமாதியும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாகாளியம்மன் கோயிலை பொறுத்தவரையிலையும் மகப்பேறு குழந்தை பேர் இல்லாதவர்கள் வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சங்கரலிங்கனார் சித்தர் வந்து நான் 5வது தலைமுறையாக வரேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறைன்றது எனக்கு தெரியாது. வம்சாவரியாக பண்ணின்னு வரோம். அவருடைய எனக்கு எங்கள் தாத்தா சொன்னார், அவருக்கு அவங்க தாத்தா சொல்லி அப்படியே பண்ணின்னு வரது. அவர் சித்துலாம் நிறைய விளையாடுவார். அதே மாதிரி பசங்களுக்கெல்லாம் எதை கேட்டாலும் மண் எடுத்தாருனாக்கா கேட்குற மாதிரி விருப்பப்பட்டதை கொடுப்பார். ஓம் நமோ பகவதி உத்தமி கௌரி சாம்பவி மனோன்மணி சங்கரி பயங்கரி வெண்டலை மாலி மொழியண்டோலி அண்டர்கள் போற்றும் ஆதிகங்காளி விக்ரம வேதன் கபாலி உக்ரகோலாகலி உளிர்மலை நீலி ஆனந்த தாண்டவி கோரைந்தெழுத்து மான முதல்வி குங்கும வசந்தனரி சிங்காரி எலவார் குழலி நீலாய தாட்சன்னி கோகர்ணநாயகி ஏகம்ம வேதங்கள் கொண்டாடும் திரிபுர சுந்தரி பரம கல்யாணி பார்வதி மாகாளி சக்தியுமையே போற்றி. மங்களம் சிறந்த சிவசங்கரி சாம்பவி மகராஜ ராஜேஸ்வரி மணவாக்கு கட்டாத மணிமந்திர பிணவி மகிமிகு கிருபாகரி அங்கு இங்கு எங்குமாய் தங்கும் பரிபூரணி ஆய்மகமாய் வீரி ஆனந்த தாண்டவி ஓரைந்தெழுத்து மான முதல்வி குங்கும வசந்தனரி சிங்காரி எலவார் குழலி
நீலாய தாட்சர்ணி கோகர்ண நாயகி ஏகம்ம வேதங்கள் கொண்டாடும் திரிபுர சுந்தரி பரம கல்யாணி பார்வதி மாகாளி சக்திமையை போற்றி மாதரி பீரிங்கான முரண்மணி ரேணுகாம்பால் ஆதரி வையம்பேழும் அளித்தருள் செய்யும் சக்தி மாதவர்கள் முனிவர் போற்றும் மண்ணும் பொண்ணும் மாறி என்று வேதனைகள் அகற்றும் வித்தகி மாகாளி சக்திமையை போற்றி.